ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மை விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம்? ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பார்ப்போமா? என்னது? நவா பழம் தாங்க. நாகப்பழம்னு சொல்லுவோம், இல்லைன்னா நாவல் பழம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஜாமுன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பேர். இதில் வெரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நாட்டு பழம் இருக்குது, இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டிஸும் இருக்குது. இப்போது இந்த பழம் யூஸ் பண்ணி ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி இதை பீல் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 பழம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கொடுத்தோம்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணோம். அதே போல் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அயர்ன் இருக்குது, ஹீமோக்ளோபினை வந்து லெவலில் வச்சுக்க யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணணும். இல்லை வாமிட் எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த பழம் கொடுத்தீங்கன்னா வாமிட் சென்சேஷன் கம்மியாகும். அதே போல் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கோல்டான பழம் தான், அதனால் அதுக்கேற்ற போல் சாப்பிடுங்க. ஒரு 2 பழம் சாப்பிட்டாவே தொண்டை கட்டிடும். அதனால் விட்டமின் சி வேறு இருக்குது இல்லையா, அளவுக்கு ஏற்ற போல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை குக் பண்ணி ஜாமாக பண்ணுறதுனால அந்த கோல்டு தன்மை கொஞ்சம் லைட்டாக குறையும். மற்றபடி இதுவுமே கோல்டு ஐட்டம் தான். இப்போது தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க நாவல் பழம் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து சேர்த்துடலாம் உள்ள. வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணலைங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே கிடையாது. இப்போ இது கைவிடாமல் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விட்லேருந்து நல்லா வந்து திரண்டு திக்காக வரணும், ஒரு அல்வா பதம் போல். அது வரைக்கும் இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ஒரு சாப்பாடோடவும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். அதோட தோற்பு தன்மையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா திக்காகிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுது இல்லையா, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆனால் போதும், நம்மளோட சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் ஸ்கின்னுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாமை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுகருக்கு பதில் நீங்கள் இதை வந்து சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஜாகரி, வெல்லம், இல்லை ஹனி, அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. இப்போது இதை கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். இது கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமாக. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக யம்மியாக நல்லா அல்வா மாதிரி இருக்கும். மேலும் இந்த மாதிரி பல புது ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.